Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாழைத்தண்டு எடுத்து ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். வாழைத்தண்டில் அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது. மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், சிறுநீரக கல், இது எல்லாத்துக்குமே சிறந்த உணவுன்னு சொல்லாங்க. அதில் எப்படி பொரியல் செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய நாரை நம்ம அகற்றணும்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வாழைத்தண்டை குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி இந்த மாதிரி ஒரு கெவை குச்சை வி ஷேப்பில் இருக்கக்கூடிய குச்சை விட்டு இப்படி கிளறிங்கன்னா அந்த நாரெல்லாம் அதில் மாட்டிக்கும். அதுக்கப்புறமா அந்த நாரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வாழைத்தண்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ் வாழைத்தண்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்த வாழைத்தண்டை தண்ணி விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக குக்காக இருந்திருக்கும் உங்களுக்கு. அது காமிச்சிருக்கேன் பாருங்கள். குக் ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு ரொம்ப குளிர்ச்சிங்க, சம்மருக்கு ஏற்ற உணவுன்னு கூட சொல்லலாம். அடுத்து இப்போ தாளிப்பு பார்த்துடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு. வாழைத்தண்டில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க. வாழைத்தண்டு பச்சடி, வாழைத்தண்டு கூட்டு, வாழைத்தண்டு ஜூஸ், பொரியல், சட்னி, வாழைத்தண்டு சூப்பு, வாழைத்தண்டு தோசை, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் ஒன்றொன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து எங்களோட சேனலில் பார்த்துட்ருங்க. கடுகு பொரிந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதை செவக்க வறுத்த பிறகு கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த வாழைத்தண்டை, அதாவது வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டை அதில் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ சாம்பார் பொடிங்க, சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் போட்டு நான் கிளறி விடுறேன். உங்களுக்கு சாம்பார் பொடி வேண்டாம், வெறுமனே மிளகாயோட காரமே போதும் அப்படின்னா நீங்கள் மிளகாயை கூட்டி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போடும்போதே நான் 2மே போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. மிளகாய் போடாமலும் சாம்பார் பொடி மட்டுமே போட்டு கூட செய்யலாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அது சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்காக போட்டு கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம வாழைத்தண்டுக்கு உப்பு போட்டிருக்கோம். இந்த தாளிப்புக்கு ஏற்ற மாதிரியான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தேங்காய் துருவி எடுத்துக்கிட்ட தேங்காயை போட்டு கிளறி இறக்குனீங்க அப்படின்னா உங்களோட சுவையான வாழைத்தண்டு பொரியல் தயாராகிடுச்சிங்க. வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வாழைத்தண்டில் முக்கியமாக லேடிஸ்க்கு மென்சஸ் டைமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கூட ரெக்கவர் ஆகுது. நம்ம வாழைத்தண்டை உணவில் சேர்த்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கிது. அதனால் வாழைத்தண்டு கிடைச்சிச்சு அப்படின்னா விலை மலிவும் கொடுங்க. உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மேகாஸ் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருங்க. மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.